அனைவருக்கும் வணக்கம். நிறையா நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, மேரி பஞ்சாயத், அதாவது எனது பஞ்சாயத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஊருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத இந்த ஆப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பை வந்து கிராம் சுவராஜுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன். கிராம் சுவராஜ் இதுக்கு முன்னால் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக வந்து மேரி பஞ்சாயத் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, அந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மேரி பஞ்சாயத், MERI பஞ்சாயத் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறனால டேரெக்டாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்னா சிட்டிசன் அப்படிங்கிற கேட்டகரியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. OTP உங்கள் மொபைலுக்கு வரும். அது கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. தென் ஃபர்தராக அடுத்து என்ன கேட்குன்னா, உங்கள் பஞ்சாயத்து எதுன்னு கேட்கும். அந்த பஞ்சாயத்துக்கு எதுன்னு கேட்கும்போது சர்ச் பை ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக்கு, உங்கள் பஞ்சாயத்து அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு வசதி என்னென்னா, எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா பஞ்சாயத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பண்ண வாட்டி இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சேஞ்சுன்னு கொடுத்தீங்க பாருங்கள். இங்கே என்னுடைய பஞ்சாயத்து வருது, சேஞ்சுன்னு கொடுத்து எப்போ வேணாலும் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் குறிப்பாக 3 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று, முதல்ல நம்ம ஊர் பஞ்சாயத்தில் இருக்கிற வார்டு மெம்பர்ஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பரோட டீட்டெயில்ஸ். அதுக்கு இதில் போகணும் அப்படின்னா பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீன்லேயே எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா யார் உங்களுடைய எத்தனை வார்டு இருக்குது உங்கள் பஞ்சாயத்தில், அவங்களுடைய அந்த வார்டு மெம்பருடைய ஃபோன் நம்பரோட உங்களுக்கு வந்துடும். தென் அடுத்து நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம பஞ்சாயத்துக்கு நம்ம ஸ்கீமில் என்ன செஞ்சுருக்கோம் அதான விஷயமே. அது எதில் போய் தெரிஞ்சிக்கலாம்னா, சிம்பிளான லாஜிக்கு, மெனுக்குள்ளே போயிருங்க. மெனுக்குள்ளே போய்ட்டு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ஒர்க் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுங்க. இந்த ஒர்க் டேஷ்போர்டில் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இதில் கம்ப்ளீட்டட்னு கொடுத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச வேலைகள் இருக்கும். ஆன்கோயிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிற வேலைகள். இதில் கம்ப்ளீட்டட் போயிருங்க. கம்ப்ளீட்டட் போனீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 ஃபினான்ஸ் கமிஷன் மோஸ்ட்லி நம்ம ஃபண்டு மட்டும் தான் இதில் வருது. ஸ்டேட் ஃபினான்ஸ் ஃபண்டு இதில் வரதில்லை. இப்போ இதில் ஏதோ ஒரு ஏற்கனவே நடந்து முடிஞ்சது ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு 2021 ஆரம்பிச்சிது. இதில் இந்த 4 ஐக்கன் இருக்கும். இந்த அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்காக 1,73,000 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 72,948 செலவு பண்ணியிருக்காங்க. அது நமக்கு கிடைச்சிடும். அடுத்து ரெண்டாவது இந்த ரூபாய் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த கான்ட்ராக்டருக்கு அந்த பணம் போயிருக்கு, அவருக்கு எந்த அக்கௌண்ட்டில் போயிருக்கு, அவங்க டீட்டெயில்ஸு யார் அக்னாலேஜ் பண்ணாங்க, உங்கள் பஞ்சாயத்தில் யார் அதுக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரும்பாலும் தலைவரும் துணைத் தலைவரும் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸு டேட்டோடு இங்கே வந்துடும். அடுத்து 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த ஃபோட்டோகிராஃப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒர்க்குடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், இந்த வேலை 1,75,000 செஞ்சுருக்காங்க இல்லையா, அதுக்கான ஃபோட்டோகிராஃப் வந்து வரும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது மிக முக்கியமான விஷயம், லொக்கேஷன். உங்கள் ஏரியாவில் எந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து நிறையா பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனை வந்து சரியாக அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதாவது லொக்கேஷனை ப்ராப்பரான லொக்கேஷனில் ஃபோட்டோ எடுக்காமல் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் டேரெக்டாக நம்ம பஞ்சாயத்திலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ரைட். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் நமக்கு இருக்குது. இதை நம்ம எங்கே கொண்டு போகிறது, இதை வந்து எங்கே கொண்டு போய் நம்ம கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக எல்லா ஒர்க்கும் இதில் வந்துடும். இதில் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா இதை நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதுதான் 3வது விஷயம். ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்டுன்னு மெனுக்கு போனீங்கன்னா ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் டைப்பில் வந்து சில டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. குப்பைகள் க்ளீனாக இல்லை, தெருவிளக்கு எரியாமல் இருக்கிறது, வாட்டர் சப்ளையில் இஷ்யூ இருக்கிறது, ஏதாவது ஒரு விலங்குகள் இறந்து போய் கிடக்குது, அல்லது பப்ளிக் டாய்லெட் க்ளீனாக இல்லை, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் குவாலிட்டி இல்லை, இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் குவாலிட்டி இல்லை அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. ஒரு 250 எழுத்துக்களில் நீங்கள் பண்ண முடியும். பண்ணிவிட்டு உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணுங்கள். உங்கள் கேமரா வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே கம்ப்ளைண்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறது மட்டும் இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்கான கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண வாட்டி இதை ட்ராக்கும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த ஆப் மூலிமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம தெரிவிக்க முடியும். முக்கியமானது ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்டு, வியூ கம்ப்ளைண்ட்டில் போய்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மூலிமா என்ன பண்ண, இந்த ஆப் மூலிமா இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம், நம்ம எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் யார், நம்ம பஞ்சாயத்தில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு, அந்த வேலைகள் சரியாக இல்லைன்னா எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த 3க்காகவும் இந்த ஆப்பை வந்து நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.